எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். எங்களை நன்கு அறிந்தவர்கள் அறிவார்கள். ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா தான் கராத்தையெல்லாம் பயிற்சி எடுத்தோம், சிலம்பெல்லாம் பயிற்சி எடுத்தோம். வெவ்வேறு ஆசான்கள்கிட்ட நாங்கள் கற்றிருந்தாலும் சென்னையில் வந்து எங்களுடைய ஆசான் மனோகர் அவர்களிடத்துல தான் கராத்தையும் சிலம்பும் ஒன்றா கற்றுக்கிற தொடங்கினோம். உடல் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் தான் ரெண்டு பேருமே. ஆனால் அப்போ உணவு சத்துள்ள உணவு கிடைக்காது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் எனக்கு என் தம்பி நாகேந்திரன், என் தம்பி தேவா எங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காகவே எங்கள் அம்மா பாண்டியம்மா சென்னைக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா ராசத்தேவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். சிறுவாலையில் அவர் மட்டும் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நீ போய் பிள்ளைகளை பாரு என்று சொல்லி அனுப்பிச்சி வச்சார். அவர் தனித்தனியாக அன்னைக்கு நாங்கள் 3 பேர் இருந்தோம். இப்போ இருந்து அவன் இல்லை. ஆனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சென்னைக்குள்ள செய்யாத சேட்டைகளே கிடையாது. எங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க எல்லாம். அவ்வளவு பெரிய இது. எல்லாமுமா இருப்பான். நண்பனா இருப்பான், ஒரு தம்பியா இருப்பான், ஒரு தோழனா எல்லா வழியிலையும் இருப்பான். எங்கள் அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது மாதிரி ஓடி ஓடி மற்றவர்களுக்கு உதவுகிற பழக்கம் அவனுக்கு உண்டு. ஒரு வேலையை இதை செஞ்சிரு என்றால் நிம்மதியாக உறங்கலாம், அதை செய்து முடிச்சுவான். அவ்வளவு நேர்த்தியாக செய்து முடிப்பான். அந்த ஆளுமை அவன்கிட்ட இருந்தது. என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி மொழி வருதோ வரலையோ அதை எப்படியாவது அந்த அவனுக்கு என்ன தேவையோ அதை கடத்தி சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது, பெருசாக இருந்தது. எல்லா சூழ்நிலையும் என்னோடு பயணித்தவன். இங்கே இருக்கிற எல்லாரையும் விட எங்கள் அண்ணனுக்கு தெரியும். நாங்கள் வாழ்த்துக்கள் பாடல் மெட்டமைக்க போகும்போது கூட அதிலிருந்து எல்லா என்னுடைய படங்கள்லையும் இருந்த உதவி இயக்குனர் அல்ல, எனக்கு ஒரு தம்பியா ஒரு கூடவே இருந்தவன். ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னா சரி, எதிர்ப்பில் நான் சொன்னதுனால எங்கள் அம்மா அப்பா பெருசாக எதுக்கலை. திருமணம் செஞ்சு வச்சோம். என் மகள்கள் 2 பேரும். இதில் என்ன வருத்தம்னா எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். ஆனால் இதை என்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி ஒரு முடிவு அவன் உடல் மெலிந்திருந்த போது நான் நிறைய கண்டித்தேன். எப்போவாது என்னை பார்க்குறத குறைச்சிக்கிட்டான். தம்பி சுசிக்கு தெரியும். இதே தவிர தான் என் தம்பி முத்துக்குமாரும் செஞ்சான். என் கண்ணுக்குள்ளே இருந்து வளர்ந்த 2 பேரும் நான் ஒரு பாதையில் பயணிக்க ஆரம்பித்தோன்னே தூரம் அதிகமாயிடுச்சு. வெவ்வேறு பாதையில் போனவங்க கவனித்து கண்டித்து சொல்ல ஒரு ஆள் இல்லாதனால உடலை பேணாமல் விட்டுட்டது ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு. அது இப்போ என்ன வருந்தியும் ஒன்றும் பயன் இல்லை. பகிர்ந்து கொள்ள நிறைய நினைவுகள் இருக்குது. எல்லோரும் அவனோட நம்ம வாழ்ந்தோம். என் தம்பி ஜெகன்லேருந்து இங்கே இருக்கிற சுரேஷ் காமாட்சி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஒன்றவர் தான். என் தம்பி சுபாஷ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து யாரோடவாது இருந்துக்கிட்டு எனக்கு அழைச்சிடுவான். இந்த பேசணுன்றாங்க பேசு அப்படின்னு. அது அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருப்பான். எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும். தம்பி சுசியோட போய் மும்பையில் அவன் ஹிந்தி படங்கள்லாம் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை. வந்தப்புற காவல்னு ஒரு படம் இயக்குனான். இதை எப்போ பார்த்தாலும் ஒரு அருமையான கதை பண்ணியிருக்கேன், நீ அதில் நடிக்கணும் அப்படிமா. அது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீ அதை நான் நடிக்கணும் அப்படின்னா. சரி சரி கதை பண்ணு, கதையை முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு, அப்புறம் நான் நடிக்கிறத பற்றி யோசிப்போம். ஒரு கொடுமை என்ன சொல்லணும்னு நினச்சானோ தெரியல. நள்ளிரவு ஒரு 9:30 மணிக்கு அந்த மரணிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு கூப்பிட்டுருக்கான். என் அலைபேசி வந்து 15 ஆண்டுகள் ஆச்சு. அது மணி ஒடிச்சு. அது எப்போவாது பார்த்தா தான் அது அமைதிப்படுத்தியே இருக்கும். அப்புறம் எடுத்து காலையில் உடற்பயிற்சிக்கு போகிறதுக்கு எந்திரிச்சு ட்ராக்கை மாட்டி பார்த்தா என் தம்பி கதறியை அழுகிறான். என்னடான்னா அவனுக்கு சொல்ல வரல.
அப்போ எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பி எங்கள் அண்ணன் டிஜிபி எடுத்து கூப்பிடுறாங்க. என்னப்பா இப்படி இறந்துட்டான்ப்பான்னொன்னே அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தோணல. எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் இது நம்ப முடியல, அது நம்பாமல் இருக்க முடியல. உறங்குறது போல போய் படுத்து கிடக்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டான். எனக்கு என் தம்பி தேவாவை எதிர்கொள்ள முடியுது, என் மகள்களையெல்லாம் எதிர்கொள்ள முடியுது. எங்கள் அம்மாவை அப்பாவையும் நான் ஊரில் போய் எப்படி சந்திப்பேங்கிறதுலாம் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். அதனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ எனக்கு அந்த நேரத்தில் உடலோடு நான் போகும்போது அவங்க கொஞ்சம் அதை சமாளித்து என்னை தேர்த்திட்டாங்க. அதை வந்து எங்கள் அப்பா என்னப்பா இப்படி சிங்க மாதிரி வளர்த்து நம்ம தம்பி இழந்துட்டோமப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஒன்றும் நம்ம ஒன்றும் பதில் பேச முடியல. அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் என் தம்பி படமாயி எங்க நமக்கு நினைவாவான்னு நான் நினைக்கல. ஒருவேளை என் தம்பி சுசி சொல்ற மாதிரி அவன் என்னோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பத்திரமான்னு ஒரு 10-15 ஆண்டுகள் இருந்திருப்பான். அன்னைக்கு அவன் என்னென்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் மகன் 2 பேரையும் என் கச்சேரி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பேசிட்டு பெரியப்பாட்ட சொல்லிட்டு வான்னாலும் எதுக்கு சொன்னா என்னன்னு ஒன்றும் புரியல. அந்த வருத்தம், அந்த அழைப்புல எனக்கு என்ன சொல்ல எடுத்தாங்கிறது தெரியாமலே போயிடுச்சுங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசு வழியா இருக்கு. இப்போ நான் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகுது, அதை கொஞ்சம் கவனம் பண்ணுன்னு கண்டிச்சேன். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குன்ட்டு கடைசியாக என் தம்பிகளுக்கு அனுப்பின மாதிரி எனக்கு அந்த ஓடுறதுங்கிறது பயிற்சி காணொலியில் அனுப்பிக்கிட்டே இருந்தான். அப்போ நானும் என் தம்பி என்ன டேரக்டர் ரொம்ப கடுமையான பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்லி சிரிப்பாருன்னு ஆமாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும்பா அவன். இப்போ அந்த மாதிரி சரியாக தான் இருக்கான். அப்போ கொஞ்சம் கொண்டு போகிறான்னு நினச்சேன். அது இந்த துயரத்தில் நம்மளை தள்ளி விட்டு போவான்னு நினைக்கல. நான் செய்கிற வேலைக்கு என்னோட அவனுக்கு இருந்திருந்தா இன்னும் எனக்கு நம்பகமான ஒரு தளபதியாகவும் கூடுதல் ஒரு வலிமையாகவும் இருந்திருப்பான். அவன் வரலை, அதுக்கு என்னன்னு தெரியல. சரி, நானும் அவனை தொல்லை பண்ணிக்கல. அவனையாவது கவனிச்சுக்கிட்டு அவன் நல்லா சரியா இருப்பான்னு நினைச்சேன். அது அவனை என்னைய கவனிக்கல, அவனையும் கவனிக்கல. அதுதான் ரொம்ப தப்பாயிருச்சு. என்னுடைய மகிழ்ச்சி, துயரம், கோபம் சரி இழப்பு தாங்கிக் கொள்ள முடியாதான், அதை கடந்து தான் நம்ம சாதிக்கணும். தம்பியுடைய இந்த இரங்கல் நிகழ்விற்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என் தம்பிக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன். அவன் எனக்குன்னு சில பொறுப்புகளை விட்டுட்டு போயிருக்கான். அதை என் தம்பி சுசி சொல்கிறாரு, தம்பி மட்டும் செய்ய வேண்டியதில்லை, நான் பெரியப்பா இருக்கேன், நீயும் பெரியப்பா இருக்க, அங்கே ஒரு சித்தப்பா இருக்காரு, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை அவனுடைய கனவு, அவனுக்கு ஒன்றும் கனவு இல்லை, என் மகளுக்கு 2 பேருக்கும் தான் கனவு, அந்த கனவை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அப்புறம் என்ன இவ்வளவு சொந்தங்கள் இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி.